அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னென்னு கேட்டாச்சுன்னா, இன்ஷா அல்லாஹ் அக்பருடைய அக்பர் ஹோட்டல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஹவாலியில் இருந்த ஹோட்டல் நான் ரமலானில் அதனுடைய ஒரு பார்ட் ஒன்று போட்டிருந்துச்சேன். ஹவாலியில் சாரா இப்னு ஹாலிதுல்ல இருக்கப்பட்ட அந்த ஹோட்டலை பற்றி. இப்போ புதுசாக ஒரு அக்பர் ஹோட்டல் தந்திருக்கிறாங்க. அக்பர் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை உள்ளே போட்டிருந்தாங்க, ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அக்பர் ஹவுஸு எங்கே திறந்துருக்கிறாங்கன்னா, அந்த அக்பர் ஹோட்டல் நீங்கள் சாரா தூனிஸில் இருந்து 4ஆம் நம்பர் ரோட்டுக்கு ரைட்டில் ஏறி போகும்போது அந்த சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னல்லேருந்து 4ஆம் நம்பர் ரோட்டில் ரைட்டில் ஏறி திரும்பினாலே உள்ளே அந்த ஹோட்டல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் அக்பர் ஹவுஸுங்கப்பட்ட அந்த புதிய ஹோட்டல் தான். திறப்புலா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 5 மணி அளவில் திறப்புலா நடத்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த திறப்புலாங்கிறது ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்த அத்தனை அந்த நண்பர்கள், சகோதரர்கள், மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இந்த ஹோட்டல் திறப்புலாக்கு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது 2வது பிரான்ச்சாட்டு ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க. இந்த 2வது பிரான்ச் எங்கே இருக்குன்னு கேட்டாச்சுன்னா, ராயல் ஹாஸ்பிட்டல், அந்த 4th ரிங் ரோட்டில் ராயல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. திரும்ப என்ன பார்க்குறது நீங்கள் ராயல் ஹாஸ்பிட்டல். இந்த ராயல் ஹாஸ்பிட்டலேருந்து ஆப்போசிட்டில் நேராக இந்த ஹோட்டல் இருக்குது. அந்த 4th ரிங் ரோட்டில் தான். அந்த 4th ரிங் ரோட்டில் அந்த திரும்பின உடனே சாரா தூனிஸ்லேருந்து ரைட்டில் ஏறி திரும்பின உடனே அந்த டேர்னிங்கில் ஃபஸ்ட்டு ஹோட்டலில் நம்ம ஹோட்டல் தான். இந்த ஹோட்டல் தான் அக்பர் ஹோம் ஹோட்டலு. இன்ஷா அல்லாஹ் மிஸ்கிலேருந்து பெறுவாதியான எல்லா அமைப்புகளை ரீதியில் அவங்க சாஜ்பாய் கூப்பிட்டுருந்தாப்புல. அமைப்பு ரீதியாட்டு நண்பர்கள் யாரெல்லாம் சாப்பிட வருவாங்களோ எல்லாத்தையுமே அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான திறப்புலா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் சுப்ரீம் கார்கோ நிறுவனர் தலைவர் அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்திருந்தாங்க திறப்புலாக்கு. மற்றபடி அவங்களுடைய ஸ்பான்சரு யாரெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்களோ அத்தனை பேருமே இந்த ஹோட்டல் திறப்புலாக்கு சிறப்பான முறையில் அந்த ஹோட்டல் திறப்புலா நடந்துச்சு. வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்குமே அழகான முறையில் சமோசா, மற்ற இனிப்பு வகைகள், மற்றபடி சாயா, கடைசி இரவு நேரத்தில் அவங்களுக்கு டின்னரு, இட்லி, தோசை, எல்லா வகையான உணவுகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்பர் ஹோம் ஹோட்டல் திறப்பு விழா நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அங்கே என்னென்ன உணவுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம எல்லா உணவுகளுமே அந்த ஹோட்டலில் என்னென்ன உணவுகள்லாம் வச்சுருந்தாங்களோ, ஹைதராபாத் தம் பிரியாணி, புலாவு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பீஃப் பிரியாணி, மற்றபடி புரோட்டா, கொத்து புரோட்டா, நார்மலான வகைகள், பலகாரங்கள், எல்லா வகையான பலகாரங்களும் இங்கே இருக்குது. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, மற்றபடி பொங்கல், வெண்பொங்கல், எல்லா வகையான ஐட்டங்கள் என்னென்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே அந்த ஐட்டங்கள் எல்லாமே இந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க. அதுபோல் நீங்கள் ஆர்டர் பேரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே ஆர்டர்களும் சப்ளை பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்பர் ஹோட்டல், இந்த அக்பர் ஹவுஸ். இந்த ஹோட்டலுக்கு பேர் அக்பர் ஹவுஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த ஹோட்டலுக்கு எப்போ எந்த டைம்லலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வாரீங்களோ அங்கெல்லாம் இந்த ஹோட்டலில் நீங்கள் உணவு சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அக்பர் ஹோட்டலோட உணவுகளை பற்றி ஏற்கனவே சாப்பிட்ட ஆளுகள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் அதிகமான முறையில் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஆர்டர் பேர்லாம் கொடுப்பாங்க. பெரிய ஆர்டருக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. அதேபோல் நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மிஸ்கின் நடந்த இஃப்தார் விருதில் அவங்களுடைய உணவுகள் ரொம்ப பிரம்மாண்டமாட்டு இருந்துச்சு. எல்லாருமே நல்ல அருமையான முறையில் ரசிக்கக்கூடிய தன்மையில் அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுபோல் தான் இப்போ இந்த 2வது ஹோட்டலும் அவங்க தொடர்ந்துருக்கிறாங்க. அனைவருடைய துவா பரக்கத்தினாலேயும் அனைவருடைய அந்த உதவினாலே இன்ஷா அல்லாஹ் அந்த ஹோட்டல் இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரத்துக்கு நம்ம அனைவரும் துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக்கப்பூர்வமான எல்லாருமே இந்த ஹோட்டலுக்கு வாங்க, உணவு சாப்பிட்டுட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாட்டம், ஒரு ஆதரவாட்டம் இருக்கிறதுக்கு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்பர் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டினுடைய ஒரு தொகுப்பு தான். சகோதரர்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. அழைத்த சகோதரர்கள் எல்லாருமே இருந்துகிட்ருக்கிறாங்க. அல்ஃப் மப்ரூக் அண்ணா. நீங்கள் ஹோட்டல் புதுசாக திறந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். இது 2வது பிரான்ச்சை நீங்கள் திறந்துருக்கிறீங்க. அங்கே இருக்கிற மாதிரி அத்தனை உணவுகளும் இங்கே கிடைக்குமா? வெள்ளிக்கிழமை தோறும் எல்லா பிரியாணிகள், எல்லா ஐட்டங்களும் இங்கே கொடுப்பீங்களா? எப்படி? எல்லாம் அதே மாதிரி அங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி எல்லாம் இங்கேயே கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். குறைகள் இருக்காது அதில். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வாழை இலை பிரியாணி நம்ம இந்த கடையிலேயும் போட இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் குவைத்தில் கிடைக்காத ஐட்டங்கள், கறி தோசை, முர்த்தபா, இதே மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம இங்கே காலையில் எத்தனை மணிலேருந்து நைட் எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் ஹோட்டல் இங்கே திறக்கிறீங்க? நம்ம காலையில் 6 மணிலேருந்து இன்ஷா அல்லாஹ்
நைட்டு 12 வரைக்கும் கடை திறந்துருக்கோம். கடை திறந்துருக்கேன் இன்ஷால்லா. பார்க்கிங் வசதி எல்லாமே இங்கே இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு குறைகளும் பார்க்கிங் வசதிலாம் இங்கே இல்லை. சரி சரி பறக்கத்தான பார்க்கிங் வசதி இருக்கு. தாராளமாக பார்க்கிங் போட்டு வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டு மாஷால்லா மாஷால்லா மாஷால்லா. கண்டிப்பாக எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்ஷால்லா பிஸ்மில்லா அக்பர் கொடுத்தீங்க, அதே ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கும் கொடுக்குறோன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்ஷா அல்லாஹ் ஆதரவு கண்டிப்பாக கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலும் மேலும் பறக்கத்தான